ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளும் மேவி நன்கமர்ந்து நின்று அசுரரை தகர்க்கும் தோளும் நான்குடை சுரிகுழல் கமலக் கண் கனிவாய் காளமேகத்தையன் நிமத்தொன்னிலம் கதியே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்னான மோகன கஷேத்திரம்னு சொல்லக்கூடியதான் திருமோகூர் திவதேசத்தினுடைய சுவாமி நம்மாழ்வாருடைய மங்களாசாசன பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் பாசுரத்திற்கு விஸ்தாரமாக அனுபவித்தோம். இரண்டாவது பாசுரம் இளம் கதி மற்றொன்றெம்மைக்கும் ஈந்தன் துழாயின் அலங்கலங்கண்ணியாயிரம் பேருடை அம்மான் நலங்குல் நான் மறை வாணர்கள் வாழ் திருமோகூர் நலங்களவன் அடிநிழல் தடமன்றியாமே. ஈந்தன் துழாயின் அலங்கலங்கண்ணி 1000 பேருடை அம்மான். துழாய் அப்படின்னா திருத்துழாய் துளசி. தன் துழாய் அப்படின்னா குளிர்ச்சியை தரக்கூடியதான குளிர்ச்சி பொருந்திய திருத்துழாய். அலங்கல் அப்படின்னா மாலை, அழகிய மாலைகளை உடையவன். என்ன மாலைகளை உடையவன்? குளிர்ச்சி தரக்கூடிய துளசி மாலைகள், அழகாக தொடுக்கப்பட்டிருக்கிற மாலைகள், அதை உடையவன். அது எப்பேற்பட்ட துழாய் அப்படின்னா கேவலம் குளிர்ச்சியை உடைய திருத்துழாய் மட்டுமல்ல, தன் துழாய் மட்டுமல்ல, தன் துழாய் அப்படின்னா பரமபோக்கியமான திருத்துழாயை அழகான மாலைகளாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள். திருத்துழா பெருமாளுக்கு என்னென்னவெல்லாம் பண்றது கைங்கரியம்? தன் துழாயாக இருக்கிறது, அது குளிர்ச்சியா இருக்கிறபடினாலே அதை உடம்புல சாத்திக்கிற பெருமாளுக்கும் குளிர்ச்சியை தர்றது. பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான திருமேனி உஷ்ணம் எல்லாம் தனியும்படியா, வாட்டம் தனியும்படியாக பெருமாளுடைய திருமேனியிலே ஒரு சைத்தியத்தை, குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறது திருத்துழாய். அதோடு கூட மனம் வீசுகிறது. எப்படியானா திருத்துழா அங்குரிக்கிற போதே, அதாவது முளைக்கிற போதே வாசம் வீசிண்டே முளைக்கிறதோ, அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியிலே சாற்றப்பட்ட போதும் அந்த திருத்துழாயினுடைய உத்தமமான மனம், வாசனை எம்பெருமானுடைய திருமேனி முழுக்க வீசுகிறது. இன்னைக்கும் பெருமாள் திருமேனி சம்பந்தப்பட்ட எந்த வஸ்துவை எடுத்து மோந்து பார்த்தாலும் திருத்துழா வாசனை கமகமான்னு வரும். மகான்களுடைய திருநக்ஷத்திரங்கள், ஆச்சாரியாளுடையதான திருநக்ஷத்திரங்கள் எல்லாம் பெருமாளுடையதான மரியாதை வரும், திவதேச மரியாதை. அப்ப பெருமாள் திருமேனி சம்பந்தப்பட்ட ஒரு மாலை, பெருமாள் திருமேனியிலே சாற்றிய சந்தனம், பெருமாள் திருமேனியிலே சாற்றிய புஷ்ப சரம், பெருமாள் திருமேனியில போத்தின வஸ்திரம், சால்வை, இதெல்லாம் மரியாதைக்காக கொடுத்து அனுப்புவா. அப்போது எல்லாத்தையும் ஒரு சால்வையில வச்சு மூட்டை கட்டி முடி போட்டுதான் எடுத்துட்டு வர்றது வழக்கம். இதெல்லாம் பெருமாள் திருமேனியில கொஞ்ச நேரமாவது சாத்தின்னு இருந்திருப்பார். அதனால பெருமாள் திருமேனியினுடைய வாசனை அப்படியே அதுல வந்திருக்கும். உதாரணமா பெருமாள் திருமேனியில சாத்தின சால்வையை நமக்கு போத்தினாலானா அதை எடுத்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கிறச்ச அந்த வாசனை மூக்க தொலைக்கும், பெருமாள் திருமேனி வாசனை. அந்த வாசனையாகப்பட்டது திருத்துழாயினுடைய வாசனை, பல்வேறு புஷ்பங்களுடைய வாசனை, பெருமாள் திருமார்பிலே சாத்தப்பட்டிருக்கிறதான சந்தன காப்பினுடைய வாசனை, மஞ்சகாப்பு, குங்குமப்பூ, அந்த மாதிரி நிறைய விசேஷமான திரவியங்களினுடைய வாசனை எல்லாம் கலந்து அது பெருமாள் திருமேனி வாசனை, பெருமாள் வாசனை வருதுன்னு சொல்லும்படியா இருக்கும். அந்த மாதிரி பெருமாள் திருமேனிக்குன்னு ஒரு பிரத்யேக வாசனை உண்டு. அதிலே முக்கிய பங்கு வகிப்பது இந்த திருத்துழாய்னு சொல்லக்கூடியது. ஆகையினாலே பரம போக்கியமான திருத்துழாய், பெருமாளுடைய திருமேனியிலே பரம பவித்திரமான வாசனையை பரப்பக்கூடியதான திருத்துழாய், அது பெருமாளுக்கு பரம போக்கியமாக இருக்கிறது. இந்த புஷ்பம், சந்தனம், அந்த மாதிரி வாசனை திரவியங்கள்லாம் போக்கிய வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாம் இருந்தாதான் சர்வை பண்ண முடியும்னு இல்லை, ஆனா இருந்தா போகமா இருக்கும், போக்கியமா இருக்கும், அனுபவிக்கலாம். சாதாரணமான மனுஷாளுக்கு போகிய வஸ்துக்கள்லாம் அவசியமானா அவாவாளுடையதான ஸ்திதி, அவாவாளுடையதான வசதி வாய்ப்பு பொறுத்து. ஆனா ராஜாக்களா இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் கண்டிப்பா அவசியம், அவளுடையதான ஸ்டேட்டஸுக்கு இது அவசியம். எம்பெருமான் சர்வலோகத்துக்கும் ராஜாவா இருக்கிறபடினாலே எம்பெருமானுக்கு எல்லா போக்கியங்களும் எல்லா உபச்சாரங்களும் அவசியமானபடினாலதான் லோகத்துல அந்த காலத்துல ஒரு ராஜாவுக்கு என்னென்னலாம் பண்ணினாலோ அதெல்லாம் எம்பெருமானுக்கு பண்ணக்கூடியதா ஆழ்வார்கள்லாம் அனுபவிக்கிறார். திருவேங்கடமுடையான குலசேகர பெருமாள் அனுபவிக்கக்கூடியதான பதிகத்திலே, ஊனேறு செல்வத்து பதிகத்துல நன்னா பார்க்கலாம். ஒரு ராஜாவுக்கு
ஆள்காரா என்னென்ன கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணுவாலோ அதெல்லாம் திருவேங்கடமுடையானுக்கு பண்ண மாட்டேனா அப்படின்னு ஆழ்வார் எங்கிறாருங்க. பெருமாள் வெத்தலைபாக்கு போட்டு துப்பினேரானா அந்த பெருமாள் திருவாய் எச்சிலை ஏந்தக்கூடியதான அந்த பொற்கிண்ணத்தை பிடிக்கக்கூடிய கைங்கரியம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் ஆழ்வார் ஆச்சரியமா வர்ணிக்கிறாரு. சாதாரண பூபதினு சொல்லக்கூடிய ஒரு ராஜாவுக்கே இத்தனை போகங்கள்னா சர்வலோக ராஜாவா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு எத்தனை போகங்கள். அதனாலே திருத்துழாய் எம்பெருமானுக்கு குளிர்ச்சியை தரது, வாசனையை தரது, பெருமாளுக்கு மிகவும் பிடித்த வாசனையானபடியினாலே பெருமாளுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை தரது. நமக்குன்னு சில வாசனை ரொம்ப பிரத்யேகமா பிடிக்கும், சில பேருக்கு இவாளுக்கு இது பிடிக்கும் அவளுக்கு அது பிடிக்கும். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு திருத்துழாய் வாசனை ரொம்ப பிடிக்கும். திருத்துழாய் இல்லாமல் பெருமாளுக்கு எந்த காரியமும் கிடையாது. திருவாராதனத்துக்கும் சரி, தலிகை அம்சம் பண்றதுக்கும் சரி, பெருமாளுக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனீயம் ஸ்நானீயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான எல்லா தீர்த்த உபச்சாரங்கள்லயும் சரி, பெருமாளுக்கு ஒரு வஸ்திரம் சமர்ப்பிக்கிறதா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், திருத்துழாய் இல்லாமல் பெருமாளுக்கு எந்த விதமான உபச்சாரமும் கிடையாது. எப்போதும் பெருமாள் திருத்துழாயோடு சேர்ந்தே கூட இருக்கிறான். எப்படியானா பிராட்டிய பெரியறதே இல்லையோ அந்த மாதிரி திருத்துழாயையும் பெருமாள் பிரியாமல் இருக்கிறான். அப்படி பிராட்டிமார்களைப் போல திருத்துழாயம் கூட எம்பெருமானுக்கு பரம போக்கியமாக இருக்கக்கூடியது. ஈந்தன் துழாயன் அலங்கலம் கண்ணி, வாசனை 1, குளிர்ச்சி 2, போக்கியம் 3, அதோட கூட துளசி மாலை சாத்தின்டானா பெருமாள் அழகாக இருக்கான், மேலும் அழகாக இருக்கிறான். பெருமாளுடையதான பொலிவு கூடுறது. கண்ணி அழகிய மாலை, துளசி மாலையை தனியா பார்த்தாலும் அழகு, அத பெருமாள் சாத்தின்டாரானா பெருமாள் இன்னும் அழகு, துளசி மாலையும் அழகாருது. அதனால அழகையும் தரக்கூடிய மாலை. துளசி மாலையினுடைய அழகை எப்ப பூரணமா அனுபவிக்கலாம் அப்படின்னா, திருமஞ்சனம் நடந்துட்டு இருக்கிற சமயத்துல சந்தன காப்பானா விட்டு பெருமாளுடைய திருமுடி என்ன திருக்கழுத்து என்ன எல்லாத்துக்கும் துளசி சரத்த மாலை போல சாத்துவா. அந்த சமயத்துல துளசி மாலையினுடைய பரிபூர்ணமான அழகை அனுபவிக்க முடியும். ஏன்னா அந்த சமயத்துல வேறு மாலைகளோ வேறு புஷ்பங்களோ இல்லாமல் வெறும் துளசி மட்டும் சாத்தியிருக்கிறபடினாலே சந்தனத்தை போலே துளசியும் கூட பெருமாளுக்கு அத்தனை போக்கியமான வஸ்துன்னு காட்டுறதுக்காக அப்ப துளசி மாலை சாத்துறது. ஈந்தன் துழாயின் அலங்கலம் கண்ணி, இது மட்டுமல்ல, 1000 பேருடையம்மான், ஒரு திருநாமம் அல்ல அவனுக்கு, பல பலவே ஆபரணம் பேரும் பல பலவே அப்படின்னு ஆழ்வார் சொன்னது போல 1000 திருநாமங்களை உடைய பெருமாள். அதென்ன 1000 திருநாமங்கள்? பிரசித்தமா விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரகான்னு சொல்லக்கூடியதான சகஸ்திரநாமாக்கள், ஸ்ரீ விஷ்ணு சகஸ்திரநாமம் என்று சொல்லப்படுகிறதான நாமங்கள் 1000 அப்படின்னு பிரசித்தியாக இருந்தாலும் ஒரு எம்பெருமானுக்குன்னு பிரத்யேகமா ஒரு சகஸ்திரநாமம் இருக்கிறது. ராம சகஸ்திரநாமம் என்ன, கிருஷ்ண சகஸ்திரநாமம் என்ன, நிருசிம்ம சகஸ்திரநாமம் என்ன, வெங்கடேஷ சகஸ்திரநாமம் என்ன, இப்படி பல சகஸ்திரநாமங்கள் உண்டு. 1000 பேருடைய அம்மான் அப்படின்னா 1000 பேருடைய அம்மான். 1000 மட்டுமல்ல, பல்லாயிரக்கணக்கான திருநாமங்கள் பெருமாளுக்கு உண்டு. அருளி செயல்ல திவ்ய பிரபந்தத்துல இருக்கிற நாமங்களை தொகுத்துண்டு போனாலும் ஒரு 1000 நாமம் வரும். அப்படி ஆச்சரியமாக விதவிதமான 1000 திருநாமங்களை, வகை வகையான சகஸ்திரநாமங்களை உடைய பெருமாள். குளிர்ச்சி பொருந்திய போகம் தரக்கூடிய அழகான துளசி மாலையையும் 1000 பெயர்களையும் உடைய பெருமாள். அடிநிழல் தடமன்றி, அடி அப்படின்னா திருவடி, பெருமாளுடையதான திருவடி. அடி நிழல் அப்படின்னா பெருமாளுடையதான திருவடி நிழல். எதுக்கு திருவடி நிழலை பத்தி பேசணும்? திருவடியை பத்தி பேசினா போறாதா? ஏன் திருவடி நிழலை பத்தி பேசணும்னா, ஜீவாத்மாக்கெல்லாம் சம்சாரமாகிற பாலைவனத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல வெயில் அதிகமா அப்படி தகிக்கக்கூடியதான பாலைவனத்துல கொண்டு போய் ஒருத்தனை விட்டா அவன் என்ன தேடுவான்? தீர்த்தம் தேடுவான், மழை வரணும்னு நினைப்பான். இது எல்லாத்துக்கும் மேல எங்கேயான நிழல் இருக்காதா? அந்த நிழல்ல போய் ஒதுங்க மாட்டோமா? ஒரு சின்ன மரமானம் இருக்காதா? அந்த மரத்தினுடைய துளி நிழல்ல போய் காலை வச்சு நின்னோமானா கால் பத்திக்காதே, உடம்பு என்னமோ பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்க மாட்டானோ? அதனால சம்சாரமாகிற உஷ்ணத்தை தரக்கூடிய அக்னியோடு சமானமாக தகிக்கக்கூடியதான இந்த பாலைவனத்திலே, சம்சார சாகரத்திலே தவித்துக் கொண்டிருக்கிறானே ஜீவன், அவன் என்னைக்கு இளைப்பாறுவது? எங்கு இளைப்பாறுவது? சம்சார பாலைவனத்தில் தடுமாடி தாகத்தினாலே அலையக்கூடிய ஜீவன் இளைப்பாறக்கூடிய ஒரு நிழல் உண்டுன்னா அது எம்பெருமானுடைய திருவடி நிழல் மட்டுமே. பெருமாளுடையதான
திருவடி நிழல்ல போய் இளைப்பாறினானா அவனுக்கு சம்சாரமாகிற பாலைவனத்தில இருந்து வரக்கூடிய உஷ்ணம் எல்லாம் இல்லாமல் போகிறது. அப்ப என்ன கிடைக்கும்? அவனுக்கு ஸ்ரீவைகுண்டமாகிற குளிர்ச்சி கிடைக்கும். இந்த சம்சாரமாகிற பாலைவனத்துல எத்தனை உஷ்ணத்தை அனுபவித்தானோ அதுக்கெல்லாம் பல கோடி மடங்கு அதிகமாக அத்தனை குளிர்ச்சியை ஸ்ரீவைகுண்டத்திலே அனுபவிக்கக்கூடியதான ஒரு நிழல் எம்பெருமானுடைய திருவடி நிழல். அழகான வாசனை மிகுந்த போகம் தரக்கூடிய துளசி மாலைகளை சாற்றிக்கொண்டு 1000 திருநாமங்களை உடையவனான பெருமாள், அவனுடைய திருவடி நிழல் இருக்க, அதை தவிர்த்து நமக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். ஜீவாத்மாக்களுக்கு வேறு புகலிடம், நாம போய் தஞ்சம் புகக்கூடிய இடம் வேறு இல்லை, வேறு வேண்டாம். அடிநிழல் அப்படின்னார் பெருமாளுடைய திருவடி நிழல். அந்த திருவடி நிழல் எப்படி இருக்கு? குளிர்ச்சியா இருக்கு. அது என்ன சுவாமி, நிழல் எப்படி குளிர்ச்சியா இருக்கும்? உஷ்ணம் இல்லாமல் வேண்டுமானா இருக்கலாம் நிழல், எப்படி குளிர்ச்சியா இருக்க முடியும்? நிழலா இருக்கிற இடத்துல போய் நின்றோமானா வெயில் படுறதில்லை, அதனால உஷ்ணம் இல்லாம இருக்கு. ஆனா தண்ணியில கால வச்சாப்பெல்லாம் நமக்கு குளிர்ச்சியா இருக்கா? இல்லையே. இந்த பாலைவனத்துல போயின்னு இருக்கானே, கால் பத்திக்க பத்திக்க அவன் முதல்ல நிழலை தேடுறான். எங்கேயானும் கால வச்சோமானா இப்படி கால் பத்திக்காம சுடாம இருக்குமே. அப்படி வச்சா விட்டு உஷ்ணம் குறையிறது, கொஞ்சம் குறையிறது, மேலும் மேலும் ஜாஸ்தி ஆகாம போறது. உடனே நான் வறட்சி ஏற்பட்டு சாப்பிட கொஞ்சம் தீர்த்தம் கிடைக்குமான்னு நினைக்கிறான். அல்லது ஏதான ஒரு குளமோ குட்டையோ இருந்தா அப்படியே அதுல போய் டைவொழி சுடலாம், உடம்புல இருக்கக்கூடியதான உஷ்ணம் மொத்தம் தீர்ந்து போயிடும், உடம்பெல்லாம் சுகமாயிடும் நினைக்கிறானோ இல்லையோ. அப்போ அவனுக்கு நிழல் மட்டும் தேவைப்படல, மூழ்கி குளிப்பதற்கும் உஷ்ணத்தை சமன் செய்து கொள்வதற்கும் ஒரு தடாகம் தேவைப்படுகிறது. இந்த சம்சாரமாகிற பாலைவனத்திலே அலைபவனுக்கு எது நிழல் அப்படின்னா பெருமாளுடைய திருவடி நிழல் தான் நிழல். அப்ப அதுவே தானே அவனுக்கு உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதான தடாகமாக, புஷ்கரணியாக, புண்ணிய தீர்த்தமாகவும் இருக்க முடியும். அதனால அடிநிழல் தடம் அன்றி, தடம் அப்படின்னா தடாகம், பொய்கை, புஷ்கரணின்னு அர்த்தம். எதை இங்க தடாகம்னு சொல்றார்? பெருமாளுடைய திருவடிக்கு கீழே தானே குளம் இருக்கா, புஷ்கரணி இருக்கா, தடாகம் இருக்கா அப்படின்னா பெருமாளுடைய திருவடி நிழலையே தடாகம்னு சொல்றார். அது நிழல் மட்டுமல்ல, கேவலம் நிழல் மட்டுமல்ல, வெயில்ல இருந்து உங்களை ரட்சிக்க கூடியதான நிழல் மட்டுமல்ல, அது ஒரு தடாகம், அது ஒரு புஷ்கரணி. அதுல ஆச்சரியமா குளிர்ந்த தீர்த்தம் உண்டு. அந்த தீர்த்தமானது உங்களுடைய சரீரத்தினுடைய உஷ்ணத்தை நீக்குவது மட்டுமல்லாமல் உங்க ஆத்மாவானது இந்த சம்சாரமாகிற பாலைவனத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாவ புண்ணியாதிகளான உஷ்ணமெல்லாம் இருக்கிறதே, கர்மான்னு சொல்லக்கூடிய மோசமான உஷ்ணம், அந்த கர்ம சூட்டையே தணிக்கக்கூடியதான பரம குளிர்ச்சியான தீர்த்தம் எம்பெருமானுடைய திருவடி நிழல்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். தீர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் இருந்தா போருமா? இல்ல, நல்லா மூழ்கி தீர்த்தமாடும்படியா அகலமா ஆழமா இருக்கணும். ஒரு பொய்கை ஆட்டமா இருந்தாதான் நிறைய பேர் இறங்கி தீர்த்தமாட முடியும். அதனால பெருமாளுடைய திருவடி நிழலை தடம், தடாகம், பொய்கைன்னு வர்ணிக்கிறார் ஆழ்வார். அந்த காலமேக பெருமாளுடைய அடி நிழல் தடமன்றி, அவனுடைய திருவடி நிழல்னு சொல்லக்கூடிய பொய்கையை தவிர நமக்கு வேறு கதி கிடையாது. அவன்தான் நம்மளை ரட்சிக்கணும். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? நலம் கொள் நான்மறை வாணர்கள் வாழ் திருமோகூர் நலம் கழலவன். நலம் கொள் நான்மறை வாணர்கள் வாழ் திருமோகூர். வேதாத்தியனம் பண்றாலே வைதிகா, அதால யாருக்கு என்ன நல்லது, என்ன நன்மை ஏற்படுகிறதுன்னா, முதல்ல வேதத்தை அத்தியனம் பண்ற பிராமணனுக்கு அவன் அத்தியனம் பண்ணக்கூடிய வேதத்தினாலே, அவன் பாராயணம் பண்ணக்கூடிய வேதத்தினாலே நிறைய நன்மைகள் உண்டு. அவனுக்கு ஆத்ம க்ஷேமங்கள் உண்டு. ஐஹிக ஆமுஷ்மிக பலன்கள் கிடைக்கிறது, பாவம் போறது, இப்படி ஆச்சரியமான பலன்களை எல்லாம் அத்தியனம் பண்ணக்கூடிய பிராமணனுக்கு தரக்கூடியது அவன் ஓதக்கூடிய வேதம். அது மட்டுமல்லாமல் அந்த வேதத்தை அவன் பாராயணம் பண்றதுனால அந்த வேதத்தினுடைய பரம பவித்திரமான மங்கள சப்தம் இந்த லோகத்துல பரவறதே, அந்த வேத சப்தம் பரவற திசையெல்லாம் மங்களம் ஏற்படும். இந்த லோகம் எதனால நன்னா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கும் தினந்தோறும் எங்கேயாவது ஒரு மூலையிலேயான வேத சப்தம் கேட்டுட்டே இருக்கிறதுனாலதான் இந்த லோகம் நன்னா இருக்குன்னு வேதமே சொல்றது. லோகத்துக்கு என்னைக்கு அழிவு அப்படின்னா, என்னைக்கு ஒரே ஒரு இடத்துல கூட வேத சப்தம் காத்துல கேட்கலையோ, காதுல உழலையோ, காற்றில் கலக்கவில்லையோ, அன்னைக்கு லோகத்துக்கு அழிவு. அப்ப வேதமானது இருக்கிற வரைக்கும் லோகத்தை ரட்சித்துக் கொண்டே இருக்கும்.
இந்த வேதத்தை எந்த பிராமணன் சொல்றானோ அவனுக்கு மட்டும் நலன் தரக்கூடியது அல்ல வேதம், அவனாலே லோகத்துக்கே நலன் தரக்கூடியது. காத்து எல்லா இடத்துக்கும் தானே பரவுறது. இவன் சொல்லக்கூடிய வேதத்தினுடையதான சப்தம் அந்த காத்துல கலக்கறச்ச எந்த திசைகளிலெல்லாம் அந்த வேத மங்கள சப்தம் பரவுறதோ அந்த திசைகளிலெல்லாம் அமங்கலம் ஒழிக்கப்பட்டு அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் க்ஷேமம் ஏற்படுகிறது. அதனால நலம் கொள் நான்மறை அப்படின்னா பாராயணம் பண்றவாளுக்கு எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய 4 வேதங்கள், அல்லது அவர்களாலே இந்த லோகத்துக்கு எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய 4 வேதங்கள். அவா வசிக்கக்கூடியதான திருமோகூர். திருமோகூர்ல இருக்கிறவாள்லாம் என்ன பண்றான்னா, எம்பெருமானுக்கு ஆராதனமா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணும்படியா தங்களுக்கும் இந்த லோகத்துக்கும் க்ஷேமம் ஏற்படும்படியா நித்தியம் வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்காலாம். என்ன வேதம் பாராயணம் பண்றான்னா 4 வேதத்தையும் பாராயணம் பண்ணக்கூடிய அத்தனை சாக்கைய சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவாலும் பிராமணோத்தமாலும் இருக்காளாம் அந்த ஊர்ல. அவள்லாம் இருந்துட்டு எப்பவும் வேதம் சொல்லிண்டு ஸ்ரீவைகுண்டமாட்டமா திருமோகூரை வச்சுட்டு இருக்காளாம். அப்பேற்பட்ட சொல்றவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் லோகத்துக்கும் க்ஷேமத்தை தரக்கூடிய 4 வேதங்களை ஓதக்கூடிய அந்தணர்கள் வாழக்கூடியதான திருமோகூரிலே நலம் கழலவன் அப்படின்னு பெருமாளுக்கு ஆழ்வார் ஒரு திருநாமம் சாத்தறார். இங்கே கேசவன் நாராயணன் கோவிந்தன் சொல்றது போல நலம் கழலவன் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம் ஆழ்வார் சாத்தறார். கழல் அப்படின்னா திருவடி, பெருமாளுடையதான பாதம். நலம் கழல் அப்படின்னா நன்மை தரக்கூடிய பாதங்கள். என்ன நன்மை தரும் எம்பெருமானுடைய பாதங்கள்? எல்லா நன்மைகளையும் தரக்கூடியது. குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிரந்தரம் செய்யும், தரமட்டமாக்கும். அடியார்கள் படக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் தரமட்டமாக்கிடும். அருளோடு பெருநிலமளிக்கும், வளம் தரும் மற்றும் தந்திடும், பெற்றதாயினும் ஆயின செய்யும். நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா வென்னும் நாமம்னு சொன்னேரே, அது பகவான் நாமாவினுடைய பிரபாவம் மட்டுமல்ல, பகவான் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் அந்த பிரபாவம் உண்டு. பகவான் நாமாவே அதையெல்லாம் கொடுக்கும். நாமாவை சொல்றவளுக்கு, பகவானை சேவிக்கிறவாளுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. பெருமாளை சேவிச்சாலும் கிடைக்கும். அவன் திருவடியை ஆசிரியச்சு சரணாகதி பண்றவாளுக்கு இது கிடைக்கும். எப்படியான ஒரு விதத்துல பகவானுடையதான சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தாத்பரியம் அங்கே. அப்பேற்பட்ட நலம் கழல், நலம்னு சொல்லக்கூடிய க்ஷேமத்தை தரக்கூடியதான திருவடிகள். என்ன க்ஷேமம் எம்பெருமானுடைய திருவடி தரும் அப்படின்னு கேட்கறது தப்பு. எந்த க்ஷேமத்தை தான் தராதுன்னு கேட்கணும். எல்லா க்ஷேமங்களையும் இல்லை என்று சொல்லாமல் தரக்கூடியதான திருவடிகள் எம்பெருமானுடையது. வசந்த க்ஷேமமா, வசந்த சுகமாக இருக்கக்கூடிய மோட்சத்தையும் தரக்கூடியது. வேற ஏதானும் வேணும்னா எந்த தேவத்தை வேணாலும் கொடுத்துடும். ஒரு நல்ல ஆயுசு வேணும்னா யார் கொடுக்க முடியும்? அது கர்மானுகுணமா தானே வர்றது. கர்மாவை மாத்தி அமைக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு? எம்பெருமான் ஒருத்தனுக்கே உண்டு. கர்மாவை மாத்தி அமைக்கணும், விதியை மாத்தி எழுதணும், கர்மாவை கூட்டணும் குறைக்கணும், கர்மாவையே இல்லாத பண்ணணும், மோட்சம் தரணும். இதெல்லாம் எம்பெருமானாலே மட்டுமே சாத்தியமாக கூடிய விஷயங்கள். ஏன்னா அவன் தான் பரதத்துவம். அப்படி பரம பவித்திரமான பிரம்மானந்தம் பரமானந்தம்னு சொல்லக்கூடிய மோட்சம் என்கிற நலத்தையே, உயர்ந்த நலம், உயர்வர உயர் நலம் அப்படின்னு சொன்ன மாதிரி உசந்த நலத்தை தரக்கூடிய திருவடிகள் எம்பெருமானுடைய திருவடிகள். சரணாகதி பண்றச்ச எங்க பண்றோம்? பெருமாள் திருவடியில தானே சரணாகதி பண்றோம். ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் அப்படின்னு தான் சொல்றோம். சரணௌ எம்பெருமானுடைய திருவடிகளில் அப்படின்னு பன்மை பகுவச்சனம் இருக்குங்க. சரணம் அப்படின்னா திருவடி, சரணௌ அப்படின்னா திருவடிகளில் நாம சரணாகதி பண்றோம் அப்படின்னு தானே துவயமந்திரம் சொல்றது. அதனாலே நமக்கு நலனை நன்மையை தரக்கூடிய திருவடிகளை உடையவன் எம்பெருமான். அதனால நலம் கழலவன், நலம் கழல் அப்படின்னா நன்மை தரக்கூடிய திருவடிகள், நலம் கழல் அவன் அப்படின்னா நன்மை தரக்கூடிய திருவடிகளை உடையவன், மோட்சமே தரக்கூடிய திருவடிகளை உடையவன் புது பேர் ஆழ்வார் சாத்துறார் பெருமாளுக்கு இங்கே. இப்படி ஆழ்வார்கள் சாட்டின திருநாமங்களை தொகுத்துண்டு போனாலும் திவ்ய பிரபந்த சகசிரநாமம்னு ஒண்ணு வரும். அத்தனை திருநாமங்கள் உண்டு. கூர்ந்து கவனித்து பார்த்தா தெரியும். நிறைய திவதேச பெருமான்களுக்கு ஆழ்வார் சாத்தின பேர் தானே. எவ்வுள் கிடந்தானே ஆழ்வார் சாத்தின பேர் தான். திருமோகூர் ஆத்தன் ஆழ்வார் சாத்தின பேர் தான். அரங்கநகர் அப்பன் ஆழ்வார் சாத்தின பேர் தான். இப்படி நிறைய திருநாமங்கள் தொகுத்துண்டே போலாம். நலம் கொள் நால்மறை வாணர்கள் வாழ் திருமோகூர் நலம் கழலவன்.
நான்மறை வாணர்கள்னா என்ன அர்த்தம்னா, நான்மறை வாழ்நர்கள் அப்படின்னு பிரிக்கணும். அப்படின்னா நான்மறைன்னு சொல்லக்கூடிய 4 வேதங்களையும் ஓதிக்கொண்டே வாழக்கூடியவர்கள். இந்த சுவாமிகளுக்கு என்ன காரியம்? ஆச்சாரமா இருப்பா, அனுஷ்டானத்தோட இருப்பா, சதா வேதம் சொல்லிண்டே இருப்பா. அதுதான் அவளுடைய காரியம். பணம் சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்லாம் போக மாட்டா. இவா அத்தியனம் பண்ணக்கூடிய வேதத்தினாலே இவாளுக்கும் க்ஷேமம், லோகத்துக்கும் க்ஷேமம். அதனால ராஜா முதலானவாள்லாம் இவாளுக்கு தேவையான சௌகரியங்களை அவாலே பண்ணி கொடுத்து இவா ஒரு குறையும் இல்லாதபடி பார்த்துப்பா. இது அந்த காலத்தினுடைய நடைமுறையா இருந்தது. நான்மறை வாணர் அப்படின்னா 4 வேதங்களை சொல்றதையே வாழ்க்கையா வச்சுட்டு இருக்கிறவா. அதை விட்டா ஒன்னும் தெரியாது. தூங்கி எழுந்த உடனே வேதம் சொல்ல ஆரம்பிப்பா, ராத்திரி படுக்கிறச்சேயும் வேதம் சொல்லுவா. இவாளுக்கெல்லாம் வேதவாய் தொழிலாளர்னு பேரு. இவாளுக்கு என்ன தொழில் அப்படின்னா, தங்கள் வாயாலே வேதத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே தொழில். ஆழ்வார் சாதிக்கிறார், தொழில் எனக்கு தொல்லை மால் தன் நாமமேத்த. ஆழ்வார் பார்த்து கேட்கிறா, சுவாமி உங்களுக்கு என்ன உத்தியோகம்? பெருமாளுடைய திருநாமத்தை சொல்றதுதான் உத்தியோகம். அவன் திருநாமம் வரும்படியா நிறைய பாசுரங்களை பாடுவேன், அதுதான் தொழில்னு சொன்னாரு. அந்த மாதிரி பகவன் நாம பிரபாவமாக இருக்கக்கூடிய வேதத்தை சொல்றதே இந்த வேதபாராயண சுவாமிகளுக்கெல்லாம் தொழில். நான்மறை வாழ்நர்கள், 4 வேதம் சொல்றதையே வாழ்க்கையாக கொண்டவர்கள். அவா வசிக்கக்கூடியதான திருமோகூரிலே தன் திருவடிகளை ஆசிரித்தவர்களுக்கு எல்லா நலன்களையும் தரக்கூடிய எம்பெருமான். மற்றொன்று கதியை, அவனை தவிர வேறு ஒரு கதியை. யாம் எம்மைக்கும் இளம், யாம் என்றைக்கும் இளம். இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்கும் அந்த திருமோகூர் பெருமாளுடைய திருவடி நிழல் இருக்கிறதே, அதை தவிர வேறு கதி கிடையாது நமக்கு. யார் கதின்னா அவன் மட்டுமே தான் கதி. அவனை தான் சரணாகதி பண்ணணும். அவன் தான் நம்மளை வைகுண்டத்துக்கு வழிகாட்டி அழிச்சுட்டு போவான். அவனை தான் வைகுண்டத்துல அனுபவிக்க போறோம். அதனால எப்படி பார்த்தாலும் அவன் ஒருத்தன் தான் கதி. அவனை விட்டா வேற கதி கிடையாது. அவன் வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போறது, வைகுண்டத்துல போய் அனுபவத்தை கொடுக்கறதெல்லாம் சரி. எப்படி வைகுண்டம் போறது? அதுக்குதான் இந்த பாட்டுல வழி சொல்றாரு. அவன் திருவடி நிழல் சொல்லக்கூடிய தடாகம் இருக்கிறதே, அதுல மூழ்கி எடுக்கோங்க. அப்படின்னா என்ன? அவன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணுங்க. பண்ணினா அந்த சரணாகதியை சாக்கா வச்சுண்டு நம்மாழ்வார் அழிச்சுண்டு போனது மாதிரி உங்களையும் காளமேகன் முன்னாலே அமிர்தத்தை வர்ஷித்துக் கொண்டு அர்ச்சராதிகதியிலே அழைத்து சென்று ஸ்ரீவைகுண்டத்திலே தன்னுடைய அனுபவத்தை கொடுப்பான். அப்பேற்பட்ட எம்பெருமான். பெருமாள் திருவடியை பிடிச்சா உனக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்ரீவைகுண்டமே கிடைக்கும். அப்பேற்பட்ட நலனை நன்மையை பண்ணக்கூடிய திருவடிகளை உடையவன் நலங்கழலவன். அவனை தவிர வேறு கதி கிடையாது. திருமோகூர் நலங்கழலவன் அடிநிழல் தடமன்றியாம் இளம் கதி மற்றொன்று எம்மைக்கும் அப்படின்னு சேர்த்து படிக்கணும் பாசுரத்தை. திருமோகூர் நலங்கழலவன் அடிநிழல் தடம் அன்றி, அந்த எம்பெருமானுடைய திருவடி நிழல்னு சொல்லக்கூடிய தடாகத்தை தவிர, யாம் இளங்கதி மற்றொன்று எம்மைக்கும், எமக்கு வேறு கதி இன்னைக்கு மட்டுமல்ல என்னைக்கும் கிடையாது. சாஸ்வதமான ஒரே கதி அவன்தான் நமக்கு அப்படின்னு ஆழ்வாருடையதான ஆச்சரியமான அனுபவம். நலங்கழலவன், நன்மை மிக்க திருவடிகளை உடையவன். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் மதுரகவிகள் சொன்னது போல நன்மை மிக்க திருவடிகளை உடையவன் இந்த எம்பெருமான். அது என்ன சுவாமி திருவடிகளுக்கு நன்மை? திருவடிகளுக்கு நன்மையாவது என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாளுடைய திருவடிகளினுடைய பெருமை. மற்ற தேவதையினுடைய திருவடியெல்லாம் இத்தனை வசதி சொல்லலையே, பெருமாளுடைய திருவடியை இத்தனை வசத்தியா சொல்றாளே ஆழ்வார்கள்லாம். அதுக்கு காரணம் அது நலம் கழல், நன்மைகளை உடைய திருவடி, நன்மைகளை தரக்கூடிய திருவடி. அந்த திருவடிகளுக்கு எது நன்மைன்னு கேட்டா, குணமுடையாரை கை கொள்வது, தோஷம் நிரம்பியவர்களை கைவிடுவது என்று ஒரு விரதம் கொள்ளாமல் அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்ய என்று கத்தியத்திலே எம்பெருமானார் அருளி செய்தபடி இத்திருவடிகளுக்கு ஆகாதார் இல்லை என்னும்படியாக அனைவரையும் கைக்கொள்கை. ஆசிரிதருடைய குண தோஷ நிரூபணம் பண்ணாத திருவடிகள் அப்படின்னு ஈட்டில நம்பில சாதிக்கிறார். பெருமாளுடைய திருவடிக்கு எது ஏற்றம்? பெருமாளுடைய திருவடிய நலங்கழல்னு சொல்றதுக்கு என்ன அப்படி விசேஷமான காரணம் அப்படின்னா, நல்லவாளை மட்டும் ரட்சிப்பேன், கெட்டவாளை ரட்சிக்க மாட்டேன், 100% பர்ஃபெக்டா இருக்கிறவனுக்கு மட்டும்தான் மோட்சம் கொடுப்பேன், ஏதோ கொஞ்சம் குறை இருக்கிறவனுக்கு மோட்சம் கிடையாது. ஒருத்தன் ஆழ்வாராட்டமா இருக்கான், ஆச்சாரியாளாட்டமா இருக்கான், ஸ்ரீபாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் ஆட்டமா இருக்கான், அவன் சரணாகதி பண்ணாதான் மோட்சம் அவனுக்கு.
ஏதோ குறை இருக்கா, அவனுக்கு நிச்சயம் மோட்சம் கிடையாது அப்படின்னு பெருமாள் வந்து அத்தனை ஸ்ட்ரிக்டா பாராமுகமா இருக்கிறது இல்லை. சரணாகதி பண்றவன் எத்தனை தோஷத்தோடு கூட இருந்தாலும் பெருமாள் தன்னுடைய அனுகிரகத்தினாலே அவனுடைய தோஷங்களை எல்லாம் மறந்துடுறான். முதல்ல சரணாகதி பண்ற சமயத்துல அது வரைக்கும் நமக்கு பலன் தரக்கூடியதான கர்மாக்கள் இருக்கிறது, அதை மட்டும் கழிச்சுட்டு போட்டோம்னு சொல்லி இன்னும் பலன் தர தொடங்காத கர்மாக்கள் மூட்டை மூட்டையா மூட்டை அவுக்காம முடிச்சு அவுக்காம இருக்க, அப்படியே அது மொத்தம் எரிஞ்சு சாம்பலாகும்படியாக அனுகிரகம் பண்ணிடுறான் பெருமாள். நாம் சம்பாதித்த கர்மா, நாம பண்ணின பாவமோ புண்ணியமோ இருக்கு, அதெல்லாம் மூட்டை மூட்டையா இருக்கு, மொத்தம் ஒரே சமயத்துல பலன் தராது. இப்ப நல்ல தனிக்கா நல்ல பணக்காரா இல்ல சொந்தமா நாமளே வயல் வச்சுட்டு இருக்கோம், நம்ம வயல்ல விவசாயம் பண்ணி விளைய வச்ச அரிசியை தான் நாம சாப்பிடுவோம், வெளியில இருந்து வாங்குறது இல்ல. ஒரு 100 மூட்டை அரிசி விளைச்சல் வந்திருக்கு நமக்கு, அதை அப்படியே எடுத்துட்டு வந்து ஆத்துல ஒரு மூலையில அடுக்கி வைக்கிறோம். எப்படி எடுத்துப்போம் அந்த அரிசியை, எப்படி ஆளுவோம்? ஒரு மூட்டை எடுத்துப்போம், அந்த ஒரு மூட்டை முழுசா காலியானா விட்டு 2வது மூட்டை, அது காலியானா 3வது மூட்டை, அப்படிதான் எடுப்போம். இந்த 100 நம்மளோட தானே அப்படின்னு 100ஐயும் ஒரே சமயத்துல பிரிக்கிறதோ இல்ல கண்ணா பின்னான்னு பிரிச்சு பயன்படுத்துறதோ வேஸ்ட் பண்றதோ பண்ண மாட்டோமோ. அதே மாதிரிதான் கர்மான்னு சொல்லக்கூடியதான மூட்டைகளும் ஒன்னொன்னாதான் கழியும். அது பாவமாட்டோம் புண்ணியமாட்டோம் ஒன்னொன்னாதான் கழியும். அப்போ எப்பவுமே ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய நமக்கு ஒரு மூட்டை தான் அவுத்திருக்கும், மீதி எல்லாம் முடிச்சு போட்டு கட்டி வச்சிருப்பா, அப்படி ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பா அடுத்தது அனுபவிக்கிறதுக்காக, இல்லையா? இந்த அவுத்து செலவு பண்ணிட்டு இருக்கிற ஒரு மூட்டை இருக்கு பாருங்க, அதை தவிர்த்து முடிச்சு அவிழ்க்கப்படாமல் ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிற அத்தனை மூட்டைகளையும் பஞ்ச நெருப்பு எரிக்கிறாப்புல எரிச்சு பொசிக்கிடுவான் பெருமாள். எப்போ நாம பரநியாசம் பண்ணிக்கிற அந்த க்ஷணம். கிருஷ்ணரம்னு பேரு. கிருஷ்ணரம் அப்படின்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் கொளுத்துவதுன்னு அர்த்தம். நம்முடைய ஆச்சாரியால் முதல்ல அதை பண்ணி வைப்பான் நமக்கு. அதை பண்ணி வைக்கிற போது பலன் தராமல் மூட்டை மூட்டையாக அப்படியே அடுக்கி வச்சிருக்கிற கர்மாக்கள்லாம் மொத்தம் எரிஞ்சு போறது. அப்போ இந்த ஒரே ஒரு பலன் தர தொடங்கிய அவிழ்த்த மூட்டை இருக்க, அதனுடைய பலனை மாத்திரம் இந்த ஜென்மாவில் அனுபவிச்சுட்டு பெருமாள் திருவடிக்கு போய் சேர்ந்தா போறோம். இதுதான் சரணாகதியினுடையதான விசேஷம். எதனால ஜென்மா எடுத்துட்டே போறோம்? பண்ண கர்மாவை கழிக்கிறதுக்கு தானே ஜென்மா எடுத்துட்டு போறோம். ஒரு 500 மூட்டை 1000 மூட்டை இருக்குன்னா அத்தனை மூட்டையும் காலியாகிறதுக்கு எத்தனை ஜென்மா எடுக்கணுமோ அத்தனை ஜென்மா எடுத்து அனுபவிக்கணும். அப்போ அத்தனை ஜென்மா எடுக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த கர்மாவை எல்லாம் இல்லாத பண்ணணும், எரிச்சுடணும். அந்த சக்தி யாருக்கு உண்டு? ஸ்ரீமன் நாராயணனுக்கு மட்டுமே உண்டு. அது சரணாகதி காலத்திலே ஜீவனுக்கு பெருமாள் தரக்கூடியதான பலன். சுவாமி பரநியாசம் பண்ணிட்டீங்க, என்ன பலன் உங்களுக்கு? நான் மோட்சம் போக போறேன். எப்ப போவேர்? என்னைக்கு உடம்பு விடுறதோ அன்னைக்கு போவேன். இப்ப அடியனுக்கு ஒரு 15 வயசுல பரநியாசம் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். அடியன் 90 வயசுல போறேன். இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் போகாம இருப்பீர், நீர்லாம் போவீர்னு என்ன நிச்சயம்? நீர் மோட்சத்துக்கு தான் போவீர்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? அது எப்பயோ கிடைக்க போற பலனாச்சே. வாஸ்தவம், என்னைக்கு சரீரத்தில இருந்து ஆத்மா பிரியறதோ அன்னைக்குதான் மோட்சம் கிடைக்கும். சரணாகதி பண்ண உடனே கிடைக்கக்கூடிய பலன், இமீடியேட் பலன் என்னன்னு கேட்டா, இந்த பலன் தராத மூட்டைகள்லாம் இருக்கே, பல ஜன்மாக்களை நமக்கு தரக்கூடியது. அது எத்தனை ஜன்மாவோ, 500 ஜன்மாவோ 1000மோ 2000மோ 3000மோ எத்தனை ஜன்மான்னு தெரியாது. ஒரு ஜன்மாவுக்கே பாடா பட்டு இருக்கோம், ததியா தவிச்சுட்டு இருக்கோம். அத்தனை ஜன்மாவை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அத்தனை கர்மாக்களையும் அழிச்சுடுறது பாருங்க, அதுதான் சரணாகதி பண்ணிக்கிறதுனுடைய இமீடியேட் பலன், உடனே கிடைக்கக்கூடிய பலன். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா நடக்கிறது சத்தியமா. பலன் தந்திருக்கிறதான கர்மாக்களை இந்த பிறவியிலேயே அனுபவிச்சுடணும். ஒரு 1/4 மூட்டை பாக்கி இருக்கு, 1/2 மூட்டை பாக்கி இருக்கு, அதுக்கு மட்டும் 2 பிறவி எடுத்து கழிச்சுட்டு போ, அதெல்லாம் கிடையாது. இந்த சரீரத்துக்குள்ள கழிச்சுட்டு போயிடணும். அதனாலதான் சரணாகதி பண்ணிண்டவா பரநியாசத்துக்கு அப்புறம் முடிஞ்ச மட்டும் நிறைய பாவங்கள் தப்பெல்லாம் பண்ணாம சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றது. காலக்ஷேபம் எல்லாம் பண்ணி ஒரு சரணாகத்தன் எப்படி இருக்கணும்னு ஆச்சாரியா எல்லாம் சாட்சிருக்காலோ, சாஸ்திரம் சொல்றதோ அந்த மாதிரி தான் இருக்கணும். முடிஞ்ச மட்டும் அந்த மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாலோ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல சிஷ்யன் இருக்க வேண்டிய முறை என்ன அப்படின்னு சிஷ்ய கிருத்தியாதிகாரத்துல சொல்றார். சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு எப்படி சாஸ்திரப்படி நடக்கணும்ன்றத சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சொல்றார். சரணாகதி பண்ணிண்ட காலத்துக்கு அப்புறமா நம்ம கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்ன்றத உத்தர கிருத்தியாதிகாரத்துல சொல்றார். இந்த மாதிரி பிரபன்னன் வாழ வேண்டிய வாழ்க்கை முறை அத்தனையும் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த காலக்ஷேபம் அவசியம். அது தெரிஞ்சிட்டோமானா குற்றமில்லாத வாழ்க்கையை வாழலாம். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் தேசிக பிரபந்தத்துல.
வருநாள் பழுதற்று வாழும் வகையதில் மண்ணுவமே. வருநாள் அப்படின்னா எதிர்காலம், வருங்காலம். இந்த வருநாள் அப்படின்றது எங்க இருக்கிறது? என்னைக்கு பரநியாசம் பண்ணிக்கிறோமோ அதுக்கப்புறம் வரக்கூடிய நாள்னு அர்த்தம். வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கும். உபாய அனுஷ்டானம்னு சொல்லக்கூடிய பரநியாசத்துக்கு முன்னாடி ஒரு பாகம், என்னைக்கு பரநியாசம் ஆச்சோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பாகம். பரநியாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோ அதெல்லாம் விட்டுடும். ஏன்னா அந்த கர்மாலாம் சேர்த்து பெருமாள் மொத்தமா எரிச்சுட்டான். பலன் தர தொடங்கிய கர்மா மட்டும்தான் இருக்கு பாக்கி. இந்த பரநியாசம் ஆயிடுத்தோம், சர்வ ஜாக்கிரதையா தப்பு பண்ணாம, சாஸ்திரத்துக்கு எதிர் வழியில போகாம, அத்தம ரீதியில போகாம, அராஜகம் பண்ணாம, முடிஞ்ச மட்டும் சாஸ்திரம் காட்டின வழியிலேயே போனோன்றதுக்காக தான் இத்தனை கிரந்தங்கள், காலக்ஷேபங்கள் இதெல்லாம் கேட்டு, ஆச்சாரியனுடைய உபதேசங்களை கேட்டு, ஆழ்வாருடைய அருள் செயல்களை எல்லாம் கேட்டு, வருநாள் வருங்காலம் எல்லாம் பொழுதற்று வாழும், தப்பு பண்ணாமல் வாழக்கூடிய வகை அந்த வாழ்க்கை முறையில் மண்ணுவமே ஸ்திரமா இருக்கணும். காலக்ஷேபம் கேட்டா ஒரு 2 நாள் ரொம்ப ஒழுங்கா இருந்தோம், அப்புறம் போக போக பழையபடி ஆகலாம், அப்படி கிடையாது. மண்ணுவமே, என்னைக்கு இப்படிதான் வாழணும்னு ஆச்சாரியன் சாதித்தேரோ அதை கடைசி மட்டும் ஸ்திரமா அதுலயே நிலையாக நின்று பர்மனண்டா வாழணும். அதுல அதுதான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். வருநாள் பழுதற்று வாழும் வகையதில் மண்ணுவமே. மண்ணுங்கோல்னு நம்மளை பார்த்து சொல்லல சுவாமி, மண்ணுவமேன்னு தன்னையும் சேர்த்து சொல்லிக்கிறார். ஆழ்வாரா இருக்கட்டும், ராமானுஜரா இருக்கட்டும், சுவாமி தேசிகனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஆச்சாரியாளா வேணா இருக்கட்டும், சாஸ்திரம் சொன்னபடிதான் வாழணும், சம்பிரதாயத்திலே காட்டி கொடுத்தபடிதான் வாழணும் அப்படின்றதுதான் விதி. அப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை நன்னா இருக்கும், பெருமாளும் உகந்து ஏத்துக்கொள்வான்னு சொல்லக்கூடியது விஷயம். அதனாலே பெருமாள் ஏத்துக்கிறச்ச இவன் சரணாகத்தின்னு ஒண்ணு பண்றானா அப்படின்னு பாக்குறார். அவனுடைய தோஷங்கள் கர்மா எல்லாத்தையும் அழிச்சுடுறாரு. ஒன்னும் அதுலயே அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும், எவ்வளவு பாவம் பண்ணி இருந்தாலும் எல்லாத்தையும் அழிச்சுடுறாரு. அவர் எதிர்பார்க்கிறது பரம பாகவதனான ஒரு ஆச்சாரியனை சேவித்து, சுவாமி எனக்கு பரநியாசம் பண்ணி வைங்கன்னு கேட்டானா ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறார். அப்ப நம்முடைய பரம பக்தனான ஆச்சாரியனை இவன் விழுந்து சேவிச்சிருக்கான், இது ஒன்னே போரும். எனக்கு சமானமா என்னுடைய பக்தனை சேவிச்சானோன்னு சாஷ்டாங்கமா, அதுவே போறோம் அவனை நான் ஏத்துக்கிறதுக்கு. போராத குறைக்கு பிராட்டியின் இடத்திலே புருஷகார பிரபத்தி வேற பண்ணிக்கிறான். என்னுடைய ஆமடையாலா, என்னுடைய பிராண நாயக்கியா இருக்கக்கூடிய தாயார் திருவடியில விழுந்து சேவிச்சான் அவன். அம்மா உன்னை விட்டா வேற கதி இல்லைன்னு பிரார்த்திச்சுட்டான். தான் பிரார்த்திச்சானோ, இவனுக்காக ஆச்சாரியன் பிரார்த்திச்சுட்டாரோ, எப்படியோ என்னுடைய பரம பக்தனான பாகவதனான ஆச்சாரியன் திருவடிகளில் விழுந்து சுவாமி நீதான் கதி பரநியாசம் பண்ணி வைங்கன்னு கேட்டுட்டான். ஆச்சாரியன் மூலமாகவோ தான் நேரடியாகவோ பிராட்டியின் இடத்துல விழுந்து பிரார்த்திச்சுட்டான். ஆச்சாரியன் மூலமும் பிராட்டி மூலமாவும் நம்மிடத்துல ஆத்மா சமர்ப்பிச்சுட்டான். இனிமேல் இவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி பார்க்காம இவனை ரட்சிக்க வேண்டிய கடமை என்னோடது. சக்கரவர்த்தி தேவன் சமுத்திர கரையில என்ன சொன்னான்? விபீஷணன் சரணாகதி பண்றதுக்காக ஆகாச மார்க்கமா பறந்து வரச்சே கூட இருந்தவர்கள்லாம் சொல்றா, சுக்ரீவன் இவெல்லாம் சொல்றா, வரது ராவணனா கூட இருக்கலாம், விபீஷணனுடைய வேஷத்துல வந்து உங்க சமாதானம் பண்றதுக்கு ராவணன் கூட வரலாம், நம்பாதுங்கோன்னா. கொஞ்சம் கிட்ட வந்த உடனே முகத்தை ஒத்து பார்த்தா விபீஷணன் தெரிஞ்சுட்டா. சில பேர் சொன்னா விபீஷணன் வடிவத்த ராவணன் வந்திருக்கானோன்னு சந்தேகமா இருக்குன்னா. சில பேர் சொன்னா இல்ல விபீஷணன் வந்து உங்களுக்கு பிடிக்கும், அவன் உங்க இடத்துல கொஞ்சம் பக்தியா இருக்கான்றதுனால அவன் மூலமா உங்களை கொலை பண்றதுக்கு ஏதானும் சதி இருக்கலாம் ராவணனுக்கு. அதனால பரம விரோதியா நம்ம தாயாரை கைப்பற்றி வச்சுட்டு இருக்கிற நாம யார சம்ஹாரம் பண்றதுக்காக சமுத்திரம் தாண்டி போனோம்னு காத்துட்டு இருக்கோமோ அந்த ராவணனுடைய தம்பி அவனை சேர்ந்தவன் வந்திருக்கான். அவனுக்கு மட்டும் ஒருபோதும் பாவம் பார்க்காதீங்கோ, அவனை மன்னிச்சு விட்டுறாதீங்கோ, ஏதானும் பண்ணணும் அப்படின்னா பெருமாள் சாதிக்கிறார். எல்லாருக்கும் நன்னா தெரிஞ்ச விஷயம்தான் இது. ராவணனுடைய தம்பி அல்ல, சாட்சாத் ராவணனே வந்து என்ன சரணாகதி பண்ணாலும் அவனுக்கு நான் அனுகிரகம் பண்ணுவேன். அது சரணாகத தர்மம். அது ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு சரணாகதி வேதம்னு பேரு. சரணாகதியை நமக்கு நன்னா மனசுல பதிய வைக்கிறதுக்கு ஒரு வேதம் இருக்க முடியும், ஒரு பிரமாணம் இருக்க முடியும்னா அது ஸ்ரீமத் ராமாயணம் தான். சரணாகதி வேதம், சரணாகதி சாஸ்திரம் எல்லாம் பேரு ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு. ராவணனே வந்து, எந்த ராவணன்? பெருமாளுடைய பிராணன் போல இருக்கக்கூடிய பிராட்டியை பெருமாளிடத்திலேருந்து பிராட்டியை பிரிச்சதான ஒரு பெரிய அபச்சாரம். அது உடம்பிய உயிரையும் பிரிச்ச மாதிரி. அது மட்டுமல்லாமல் தனக்கு தாயாரான பிராட்டியை தப்பா நினைக்க ஆசைப்பட்டான், அது ஒரு மகா பாபம். இப்படி பாவம் மேல பாவம் பண்ணிட்டே போனான். எத்தனையோ சாதுக்களை எல்லாம் தண்டிச்சான், ஜடாயுவ வாயில போட்டுட்டான், என்னென்னமோ பண்ணினான். இத்தனையும் பண்ணவன ஒரு க்ஷணத்துல எரிக்கணுமா வேண்டாமா? எரிக்கணும், அதுக்குதான் போயிட்டு இருக்கார்.
ஆனா அவனே மனசு மாறி வந்து காலை பிடிச்சு சரணாகத்தின்னு சொல்லிட்டா போஷு போன்னு விட்டுடுவார் அவனை. பிராட்டியினுடைய திருமார்பிலே தீண்டி ரத்தம் வரவழைத்த காகாசுரனுக்கு என்ன கதி நடந்தது? யாராலையும் காப்பாற்ற முடியல, எங்கெங்கயோ ஓடினான், கடைசியில பிராட்டி காலிலேயே வந்து விழுந்தான். போனா போறது ஏதோ பண்ணிடுத்து பைத்தியம்னு பிராட்டி சேவிக்க கூட தெரியாமல் தலையை எங்கேயோ வச்சு சேவிச்சுட்டு இருந்த அந்த காக்காவை பெருமாளுடைய திருவடிகளுக்கு நேர தலையை வைத்து அனுகிரகித்தால். பிராட்டி புருஷகாரமா சமர்ப்பிச்சதையே காரணமா கொண்டு இந்த அபச்சாரத்துக்கு ஒரு சின்ன சிக்ஷையா ஒரு கண்ணை மாத்திரம் டோரையாக்கிட்டு ஒரு கண்ணழிவை மாத்திரம் பண்ணிட்டு போஷி போன்னு விட்டுட்டாரு பெருமாள். அதுதான் பெருமாளுடையதான காருண்யம், பெருமாளுடையதான பரம தயை. அதுதான் பெருமாளுடைய திருவடிகளுடைய ஏற்றம். பெருமாளுடைய திருவடியில பெருமாளுடைய தர்மபத்னியான பிராட்டியினுடைய திருமார்பிலே கொத்தின காக்கா வந்து தலையை வச்சு படுத்துட்டு இருக்க. அந்த திருவடி நினைச்சுதானா ஒரு உதச்சா அந்த காக்கா சுக்குநூறா சதிரி போடுமா இல்லையா? சகடாசுரனை உதைச்சது போல. அது பண்ணல. ஏன் பண்ணலன்னா பயந்து போய் தான் பண்ணது தப்பு, எங்க போனாலும் தனக்கு விமோசனம் கிடைக்கல அப்படின்னு பதவி போய் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எங்க அபச்சாரப்பட்டதும் அங்கேயே வந்து விழுந்திருக்கு. இப்போ அப்போ தப்ப உணர்ந்துடுத்து. சரணாகத்தின்னு சொல்லி பண்ணித்தோ இல்லையோ, ஆனா அந்த காரியத்தை பண்ணிடுத்து. அதனாலே அர்த்தம் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் சரணாகதி பண்ணிடுத்து. பிராட்டி வேற புருஷகாரமா சிபாரிசு பண்ணி தலையை திருப்பி பெருமாள் திருவடியில வச்சுட்டா. பிராட்டியினுடைய திருவுள்ளதுல இருந்தே தெரியறது பெருமாளுக்கு, போன போறது பைத்தியத்தை மன்னிச்சு விட்டுருங்கோன்னு சொல்றா. பிராட்டியினுடைய திருவுள்ளம் அறிந்து அதுக்கேற்ப காரியம் பண்ணக்கூடியவன் பெருமாள். போனா போறதுன்னு சிக்ஷையா கண்ணை மாத்திரம் நோண்டுட்டு விட்டுட்டான் போறதுன்னத்தை. அந்த மாதிரி இவன் வேண்டியவன் வேண்டாதவன், இவன் நண்பன் இவன் விரோதி, இவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்ற வித்தியாசம் எல்லாம் பார்க்காமல் யார் அந்த திருவடியை ஆசிரியக்கிறாளோ அவளுக்கெல்லாம் நல்லது பண்ணக்கூடியதுதான் அந்த திருவடிகளினுடைய நன்மை. சுவாமி ராமானுஜர் கத்தியத்துல சாதிக்கிறச்ச அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்ய. எல்லா லோகங்களுக்கும் இந்த லோகம்தான் அந்த லோகம்தான் இல்லை, அசேஷ லோகம். எல்லா லோகங்களுக்கும் எல்லா லோகங்களிலே இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான ஜீவாத்மாக்களுக்கும் அவ நல்லவாளா கெட்டவாளா, இவாளுக்கு மோட்சம் தரலாமா கூடாதான்னு எல்லாம் ஆலோசனை பண்ணாமல், வேண்டியவா வேண்டாதவான்னு சொல்லி அவளை பிரிச்சு பார்க்காமல், பாகுபாடு காட்டாமல், வித்தியாசம் பார்க்காமல் சரணாகத்தின்னு ஒண்ணு பண்ணிட்டா உடனே எல்லா பலன்களையும் அனுகிரகித்து அவ என்னென்னலாம் கேட்கிறாளோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன், மோட்சத்தை தரக்கூடியவன்னு எம்பெருமானுடைய திருவடிகளுடைய பெருமையை சாதிக்கிறார் சுவாமி. அதுதான் பெருமாளுடைய திருவடிகளுக்கு ஒரு சிறப்பு. சுலபமா சொல்லணும்னா பெருமாளுடைய திருவடிகளுக்கு ஆகாதவான்னு ஒருத்தரும் கிடையாது. பெருமாளுடைய திருவடிகளுக்கு ஆகாதவான்னு ஒருத்தர் கிடையாது. யார் சரணாகதி பண்ணாலும் அவளை திருத்தி மோட்சம் அவளுக்கு. ஆஸ்ரிதருடைய குணதோஷ நிரூபணம் பண்ணாத திருவடிகள். ஆஹா, இப்போ சரணாகதி பண்ணது சுவாமி நம்மாழ்வார். இவரை மாதிரி ஒரு சுத்தமான பவித்திரமான ஆத்மா பார்க்க முடியாது. அதனால பிராட்டி இவருக்கு மோட்சம் கொடுத்துடலாம். இப்போ காலில் தலையை வச்சு படுத்துட்டு இருக்கிறவன் காகாசுரன், இவனை பார்வையாலே எரிச்சுடலாம். அப்படி எல்லாம் இல்லை. யாரா இருந்தாலும் மோட்சம் ஒண்ணுதான். அப்பேற்பட்ட சுவாமி நம்மாழ்வாருக்கு கிடைத்த மோட்சமும் ஒண்ணுமே தெரியாத நமக்கு கிடைக்கும் மோட்சமும் ஒண்ணுதான். பண்ணிருக்க வேண்டியது அவன் திருப்படிகளில் சரணாகதி. அப்படி நம்மாழ்வாருக்கும் நமக்கும் காகாசுரனுக்கும் வாசி இல்லாமல் ஒரே மோட்சத்தை தரக்கூடியதான திருவடிகள் அப்படின்றதான் அந்த திருவடியினுடையதான பெருமை. ஆசிரித்தர்கள் சரணாகதி பண்ணவாளுடைய குணம், அவ எவ்வளவு நல்லவா உத்தமமானவா யோகியர்கள் அப்படின்னும், தோஷம் எத்தனை கெட்டவா எத்தனை மோசமானவான்னோ நிரூபணம் பண்ணாத, ப்ரூஃப் பண்ணி அதுக்கப்புறம் அவளுக்கு தகுந்தபடி அக்கார்டிங்லி பலன் தரக்கூடிய திருவடிகள் அல்ல அப்படின்னு ஈட்ல நம்பில சாதிக்கிறார். இந்த திருமோகூர் இருக்க நலங்கழலவன் சொல்லக்கூடிய இந்த ஆப்தன் நின்று இருக்கிற திருமோகூர், அதனுடைய பெருமை என்னன்னா எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய 4 வேதத்தை சொல்லக்கூடிய பிராமணா வாழக்கூடியதான ஊர் அது. இந்த பிராமணாளுக்கு நலங்கொள் நான்மறைவாணர்கள் அப்படின்ற ஒரு பேரு. உலகத்துக்கு நல்லதையே பண்ணக்கூடியவா, தாங்கள் சொல்லக்கூடிய வேதத்தினால லோகத்துக்கு நல்லது பண்ண பிராமணான்னு பேர் அவளுக்கு. அல்லது நலங்கொள் நான்மறை அப்படின்னு வேதத்துக்கே பேரு. அப்படின்னா நன்மைகளை உடைய வேதம். அது என்ன வேதத்துக்கு நன்மை அப்படின்னா அபௌருஷேயத்துவம். ஒரு புருஷனாலே ஒரு மனுஷனாலே ஏற்றப்படாமல் எம்பெருமானை போல அனாதியாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய ஏற்றம் வேதத்துக்கு உண்டு. நிர்தோஷத்துவம்.
வேதத்திலே ஒரு தோஷம் சொல்ல முடியாது, ஒரு குறை சொல்ல முடியாது, ஒரு தப்பு கிடையாது. பெருமாள் இடத்துல ஒரு தோஷம் சொல்ல முடியுமோ? பெருமாள் இடத்துல ஒரு குற்றம் குறை சொல்ல முடியுமோ? வயத்தெரிச்சல்னால பொறாமைனால வேணா சொல்லலாம். வாஸ்தவத்துல பெருமாள் மேல ஒரு குறைய சொல்லி அதை நிரூபிக்க முடியுமோ? முடியாது. அதே மாதிரி வேதத்தினிடத்துல ஒரு தோஷத்தையும் சொல்ல முடியாது நம்மால. அந்த மாதிரி நிர்தோஷத்துவம், அபௌருஷேயத்துவம், அவிச்சின்ன பரம்பராகத்துவம், அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இடைவிடாமல் உபதேச பரம்பரையா வந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை, லோகத்தை மங்களமாக்கக்கூடிய பாவனத்துவம், உலகத்தை பரிசுத்தப்படுத்துகிறது. ஒரு புண்ணிய தீர்த்தம் லோகத்தை பரிசுத்தப்படுத்துறது, பகவன் நாமா லோகத்தை பரிசுத்தப்படுத்துறது, மகான்களான பாகவதாலுடைய திருவடி தூசு இருக்கு பாருங்க, ஸ்ரீபாத தூளி. பரம பாகவதாலாம் மண்ல கால வச்சு நடந்தாலானா அவ திருவடியில இருந்து வரக்கூடிய தூசினால லோகம் பவித்திரமாறுது. கோதூலி, பசுக்கள் கார்த்தால போறதே அதனுடைய திருவடி தூளி பட்டா லோகம் பவித்திரமாறுது. அந்த மாதிரி வேதத்தினுடைய சப்தம், வேத ராசி இந்த லோகத்திலே அப்படியே காத்துல கலந்து பரவரச்ச லோகம் பவித்திரமாறுது. அப்படி உலகத்தை பவித்திரமாக ஆக்கக்கூடியதான பாவனத்துவம், தூய்மை, பரிசுத்தி, இதெல்லாம் நான்மறையினுடைய நலன்கள். நலம் கொள் நான்மறை, இப்ப சொன்ன அத்தனை நலன்களையும் உடையதான 4 வேதங்கள். அப்பேற்பட்ட வேதங்களை சொல்லிக்கொண்டு அந்த வேதத்திலே சொல்லப்பட்டபடி வாழ்ந்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி இந்த லோகத்திலே வாழக்கூடிய நித்தியசூரிகளோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடியவர்களாம் திருமோகூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவாள் எல்லாம். அதுக்கு காரணம் வேதத்திலே சொன்னபடி அவ வாழறது மட்டுமல்ல, அவ அனுஷ்டிக்கிறது மட்டுமல்ல, மத்தவாலையும் அனுஷ்டிக்கும்படியாக பண்ணுவாளாம். பிராமணனுடைய பிரதானமான கர்த்தவியம், கடமை என்னன்னா, தான் சாஸ்திரப்படி இருக்கிறது மட்டுமல்லாமல் பிராமணர் அல்லாத மத்தவாளுக்கும் முடிஞ்ச மட்டும் கேட்கிற சந்தேகங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு, அவ ரொம்ப பாவம் பண்ணாம, அவ ரொம்ப சீரழிஞ்சு போகாம கெட்டு போகாம, அவளும் சாஸ்திரம் சொன்ன ரீதியில கொஞ்சமான வாழ்ந்து அவளும் மோட்சம் போகும்படியாக அனுகிரகிக்க கூடியது பிராமணனுடையதான கர்த்தவியம். அதனாலதான் ஆச்சாரியால் எல்லாம் நமக்கு மாத்திரம் சமாஸ்ரயண பரநியாசம் எல்லாம் பண்ணி வைக்காமல் யார் ஆசிரியிச்சாலும் அவளுக்கு சமாஸ்ரயண பரநியாசங்கள் பண்ணி வைத்து எல்லா ஆத்மாக்களும் எம்பெருமானுடைய திருவடிகளை சேரும்படியாக பண்றார். அப்படி பிராமணன் தான் உத்தமமான வழியிலே போவது மட்டுமல்லாமல் பிறரையும் உத்தமமான மார்க்கத்திலே செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாசுரத்தினால தெரிவிக்கிறார். 3வது பாசுரம், அன்றியாம் ஒரு புகலிடம் இளம் என்றென்றலற்றி நின்று நான் முகன் அரணொடு தேவர்கள் நாட வென்றிம் மூவுலகளித்து உழல்வான் திருமோகூர் நன்று நாம் இனி நணுகுதும் நமது இடர் கெடவே. நமது இடர் கெடவே, நம்முடைய கஷ்டமெல்லாம் நீங்க வேண்டும் என்றால், நம்முடைய துக்கம் எல்லாம் போனோம்னா, எது நமக்கு பெரிய துக்கம்? சம்சாரம்னு சொல்லக்கூடியது நம்முடைய பெரிய துக்கம். அந்த துக்கம், அந்த இடர், அந்த துன்பம் கெடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம் இனி நணுகுதும், எங்க நணுகுதும்? திருமோகூர் நணுகுதும். சம்சாரம் அழியணுமா, கஷ்டங்கள்லாம் போனோமா, உடனே புறப்படுங்கோ. எங்க நடங்கோ? திருமோகூருக்கு. திருமோகூருக்கு போய் அந்த எம்பெருமானுடைய திருவடி நிழல்ல இளைப்பாருங்கோ. அவன் திருநாமத்தை சொல்லி அவன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணுங்கோ. எத்தனை கர்மாவினாலே பீடிக்கப்பட்டிருந்தாலும் நல்லவாளா கெட்டவாளா, இவாளுக்கு மோட்சம் தரலாமா வானாமான்னெல்லாம் ஆராயாமல் உடனே திருவடிகள்ல சேர்த்துக் கொள்ளக்கூடிய பெருமாளவன். நமது இடர் கெடவே நாம் இனி நணுகுதும். நமக்கு கஷ்டம் தீரணும்னா ஒரே வழி திருமோகூர் போறதுதான் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டுல. யாம், நாமோ, அடியோங்கள், நாம் எல்லாரும் அன்றி ஒரு புகலிடம் இளமென்றென்று அலற்றி, எம்பெருமானே காலமேகா ஆப்தா, ஒன்ன தவிர வேறு ஒரு கதி எங்களுக்கு கிடையாது. இன்று இதையே சொல்லிக்கொண்டு எப்போல்லாம் வாழ்க்கை கசக்கிறதோ, எப்போல்லாம் வாழ்க்கை படுத்துறதோ, எப்போல்லாம் குடும்பமும் சம்சாரமும் நம்மளை போட்டு அப்படி வாட்டுறதோ வதக்கிறதோ, அப்போல்லாம் மனசு உடைஞ்சு போகாம, தளர்ந்து போகாம, தைரியத்தை விட்டுடாம, தன்னம்பிக்கையை விட்டுடாம, திருமோகூர்ல இருக்கக்கூடிய பெருமாள் யார் தெரியுமா? எனக்கு ஆப்தன், உயிர் நண்பன். எனக்கு நிஜமாவே விருப்பு வெறுப்பு இல்லாம எனக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரே ஆத்மா அந்த பரமாத்மா தான். அவன் என்னுடைய நண்பன், ஆத்ம நண்பன். அவன் பிரிய சகா. எனக்கு கஷ்டம்னா நேர புறப்பட்டு அவனை போய் பார்த்தேன்னா, அவனை சேவிச்சேன்னா, அவன் திருவடியில ஒரு நிமிஷம் கையை கூப்பி அஞ்சலி பண்ணேன்னா என்னுடைய கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும். அவன்கிட்ட போய் நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அன்றி ஒரு புகலிடம் இளம்.
உன்னை விட்டா வேறு கதி கிடையாது. புகலிடம் அப்படின்னா தஞ்சம் புகக்கூடிய இடம். நல்ல வெயில்ல போயிட்டு இருக்கான், அவனுக்கு எது புகலிடம்? எங்க போய் அவன் தஞ்சம் புக முடியும்? ஒரு நிழல்ல தஞ்சம் புகலாம். உடம்பு அப்படியே உஷ்ணமா இருக்கு, ஒரு குளத்துல தஞ்சம் புகலாம். நிறைய சண்டை நடந்துட்டு இருக்கிற யுத்த காலத்துல எங்கேயானும் தனிமையான பகுதியில போய் ஒரு ரிஷியனுடைய ஆசிரமத்திலே தஞ்சம் புகலாம். அந்த மாதிரி எத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எனக்கு நான் இலைப்பாறுவதற்கு, நிம்மதியா இருக்கிறதுக்கு, போய் தஞ்சம் புகிறதுக்கு என்னை யார் ரட்சிப்பா? இவன் இருக்கிறான் என்னை ரட்சிக்க, நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு தைரியமா நான் போய் உட்காரக்கூடிய ஒரு கோட்டை. அது எதுன்னா இந்த திருமோகூர் பெருமாளுடைய திருவடிகள். என்றென்று அலற்றி இதையே சொல்லிக்கொண்டு, எப்படி சொல்றது, என்று சொல்லினா போறாதோ, இவனை விட்டா வேற கதி இல்ல, இவன் திருவடிக்கு போனா அவன் பார்த்துப்பான், கஷ்டத்தை எல்லாம் தீர்த்துடுவான்னு சொன்னா போறாதோ. என்று என்று அலற்றினா இதையே பலகால் சொல்லிக்கொண்டு திரும்பவும் திரும்பவும் சொல்லிட்டு இருக்கணும். எப்படி தினம் பெருமாள் திருநாமம் சொல்றோமோ, தினம் ஜபம் பண்றோமோ, தினம் ஸ்தோத்திரம் பிரபந்தம் வேதம் எல்லாம் சொல்றோமோ, அந்த மாதிரி எப்ப துவண்டு போனாலும் எப்ப கஷ்டம் வந்தாலும் திருமோகூருக்கு போவேன், அந்த எம்பெருமானை பார்த்து நீ தான் கதின்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டே இருக்கணும். அன்றி ஒரு புகலிடம் இளமென்றலற்றி. அலற்றி, அலற்றுதல் அப்படின்னா உணர்ச்சி பூர்வமா சொல்றது. சில குழந்தைகள்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறச்ச அடி வயசுல இருந்து குரல் எடுத்து பேசும். அப்ப பெத்தவாள்லாம் சொல்லுவா, எதுக்கு இப்படி தம் கட்டி பேசுற, எதுக்கு இப்படி அடி தொண்டையில இருந்து கத்துற, உடம்புல ஆவியெல்லாம் போயிடும்னு சொல்லுவா. அந்த மாதிரி உணர்ச்சி பொங்க அடி வயத்துல இருந்து சொல்லி அந்த எம்பெருமானை தவிர வேறு கதி இல்லைன்னு சொல்லணுமா. அன்றி ஒரு புகலிடம் இளமென்றென்று அலற்றி. நான் முகன் அரணோடு தேவர்கள் நின்று நாட. இதை நாம மட்டும் சொல்ல போறதில்ல, நான் முகன் சதுர்முகனான பிரம்மா சொல்றான், அரண் ருத்ரன் சொல்றான். நான் முகன் அரணோடு பிரம்மா ருத்ரன் இவர்களோடு தேவர்கள் எல்லாம் சொல்றா, 33 கோடி தேவர்களும் சொல்றா. நின்று நாட, எங்கு நின்று நாட? இந்த திருமோகூரிலே நலங்கழலவன் சொல்லக்கூடிய காலமேக பெருமாளுடைய திருவடிவாரத்திலே, அவன் திருவடி நிழல்னு சொல்லக்கூடிய தடாகத்திலே நின்று கொண்டு நாடுகிறார்கள். நாடுதல் அப்படின்னா ஆசிரியத்தல் அர்த்தம். சுவாமி நீங்க யார் ஆசிரியச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, யார் திருவடிகள்ல உங்களுக்கு சரணாகதி ஆயிருக்கு, அல்லது யார் திருவடியில உங்களுக்கு சமாசிரயணம் ஆயிருக்கு, அல்லது யார் திருவடியில நீங்க காலக்ஷேபம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆசிரியத்தல் அப்படின்னா நாடுதல். நாடுதல் அப்படின்னா பணிவா போய் கை கூப்பி சேவித்து பிரார்த்தித்து, சுவாமி என்னுடைய ஆத்மாவை கடை தேற்றணும், நானும் மோட்சத்துக்கு போனோம், அதுக்காக நான் உங்களை தேடி வந்திருக்கேன், எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லி நல்ல விதத்திலே பணிவா விசுவாசத்தோடு கூட தேடி போறதுக்கு தான் நாடுதல், ஆசிரியத்தல்னு பேரு. அந்த மாதிரி நாம எல்லாம் ஆச்சாரியால ஆசிரியக்கிறோமோன்னு, பரம பாகவதாலான ஆச்சாரியால போய் நாடுறோமோன்னு, சுவாமி எனக்கு சபாஷணம் பண்ணுங்க, பரநியாசம் பண்ணுங்க, காலக்ஷேபம் சாதிங்கன்னு. அந்த மாதிரி பிரம்மா ருத்ரன் தேவர்கள் எல்லாம் யார் ஆசிரியச்சிருக்கான்னா காலமேக பெருமாள் ஆசிரியச்சு நின்று இருக்கலாம். தலபுராணத்துல பார்த்தோமே, பிரம்மா வந்தான், தபஸ் பண்ணினான், கேத்தக விமானத்தை ஏற்படுத்தி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணினான். தேவர்கள்லாம் மோகினியா வந்து அமிர்தம் கொடுத்த பெருமாளுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக பெருமாளுக்கு ஆச்சரியமா கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டு பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கான்னு பார்த்தோம். ருத்ரன் மோகினியினுடைய அழகிலே மயங்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்த ருத்ரனுக்கு பெருமாள் தன்னுடைய மாயையினுடைய சக்தியை புரிய வைத்து ஞானம் வரும்படியாக பண்ணினார். அதனால ருத்ரனும் பெருமாள் அங்க சேவிச்சுட்டு இருக்கான்னு ஸ்தலபுராணத்துல பார்த்தோமோன்னு. அப்படி ஸ்தலபுராண சாட்சி நான்முகன் ருத்ரன் எல்லா தேவர்கள் இவெல்லாம் இந்த பெருமாளை ஆசிரியிச்சிருக்கா. நாம ஆச்சாரியால் ஆசிரியப்பது போல ஆசிரியிச்சு இவனிடத்துல வந்து காத்துட்டு இருக்கா. நாம மட்டுமல்ல, மனுஷாலான நாம மட்டுமல்ல, தேவர்களுக்கெல்லாம் பெரிய தேவர்களா இருக்கக்கூடிய பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலான அத்தனை தேவர்களும் வந்து ஆசிரியிச்சு நின்றுட்டு இருக்கா. அவளோட கூட சேர்ந்து நாமளும் போய் சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம்? அவள் இல்லாம இதுதான் சொல்லிட்டு இருக்கா, அப்பா உன்னை விட்டா எனக்கு கதி இல்ல, உன் திருவடிதான் எனக்கு கதி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. அவளோட கூட சேர்ந்து நாமும் இத சொல்லணும். வென்று இம்மூவுலகளித் உழல்வான் திருமோகூர். வென்று அப்படின்னா ஜெயித்து. எதை ஜெயித்து? யார் இப்படி போய் பெருமாளே உன்னை விட்டா, உன் திருவடியை விட்டா எங்களுக்கு வேற கதி இல்லைன்னு சொல்றாளோ, சரணாகதி பண்றாளோ, அவளுடைய விரோதிகளை வெல்லக்கூடியவன் பெருமாள், ஜெயிக்கக்கூடியவன். அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன விரோதிகள்லாம் உண்டோ அதையெல்லாம் இல்லாமல் பண்றவன். விரோதின்னா சுவாமி எனக்கும் அவனுக்கும் சண்டை, அப்ப பெருமாள் அவனை அழிச்சுடுவாரா எனக்காக? அப்படி இல்ல. விரோதின்றது வேற, விரோதம்ன்றது வேற. யார் விரோதத்தை காட்டுறானோ
இல்ல யாருக்கிட்ட நமக்கு விரோதம் இருக்கோ அவன் விரோதி. ஒருத்தன் விரோதியா இருக்கான் அப்படின்னா அவனுக்காக பெருமாள் அவனை அழிச்சிட்டான்னு வச்சுக்கலாம். இப்படி எத்தனை பேருக்கு எத்தனை விரோதி இருந்தா பாதி பேர் சாவடிக்கணும் பெருமாள். விரோதிகளை வெல்றது முக்கியம் அல்ல, விரோதத்தை வெல்ல வேணும். அவன் நமக்கு என்ன ஆச்சாரம் பண்றான், அவன் நமக்கு என்ன ஒரு துரோகம் பண்றான், என்ன கஷ்டப்படுத்துறான், எப்படி நம்மளை படுத்துறானோ அதை மாத்தணும், அதை இல்லாம பண்ணணும். அதுக்கு என்ன அனுகிரகம் பண்ணணுமோ அதை பண்ணணும். அப்படியும் கேட்காம பெருமாளுக்கே சவால் விடுவது போல, ஒரு ராவணனை போல, கும்பகர்ணனை போல, ஒரு ஹிரண்யனை போல இருந்தாலானா அப்போதான் கடைசியா சம்ஹாரம் பண்ணுவான் பெருமாள். எடுத்து மட்டுமே பாக்குறவாளெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு போறது இல்லை. வென்று இவனை யார் சரணாகதி பண்றாலோ அவளுடைய விரோதிகளை, விரோதத்தை எல்லாம் வெல்லக்கூடியவன். அப்படின்னா நமக்கு எது பிரதானமா விரோதி, எது பெருமாளிடத்துல நம்மளை போய் சேர விடாத பண்றதோ அது விரோதி. அப்ப நம்முடைய கர்மா விரோதி, பாவமும் புண்ணியமும் விரோதி. அதை அனுபவிக்கிறதுக்கும் கழிக்கிறதுக்கும் நாம் எடுத்திருக்கோமே ஜென்மா, அது விரோதி. இந்த ஜென்மாவில நாம பயணம் பண்றதுக்காக நமக்கு ஒரு சரீரம் இருக்கு, அது விரோதி. இந்த சம்சாரம் இருக்கிறதே அது விரோதி. இந்த ஜீவாத்மா எங்க இருக்கணும், பரமாத்மாவோட சேர்ந்து இருக்கணும். அதுதான் இதுக்கு நிரந்தரமான இடம், நிரந்தரமான சுகம், நிரந்தரமான ஆனந்தம். அதை விட்டுட்டு அல்ப சுகங்களை அனுபவித்துக் கொண்டு நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளன்னைக்கு இருப்பேனோ மாட்டேனோ அப்படின்னு எல்லாம் தெரியாமல் இந்த ஜீவாத்மா இங்க வாழறதே பெருசா நினைச்சுட்டு இருக்கே, அதுதான் அதனுடைய விரோதி. அப்படி விரோதியாகிற கர்மாவ் என்ன, சம்சாரம் என்ன, சரீரம் என்ன, எல்லாத்தையும் தொலைச்சிடுவான் பெருமாள். எப்படி? பண்ணி வைக்கிற சரணாகதியின் மூலமா. வென்று யாரெல்லாம் போய் அவன் திருவடிகள் ஆசிரியத்து சரணாகதி பண்றாலோ அவளுடைய விரோதிகளை எல்லாம் தொலைத்து என்ன பண்றார் பெருமாள்? இம்மூவுலகளித்து உழல்வான் திருமோகூர், இந்த 3 லோகங்களையும் ரட்சித்து அதுக்காகவே உழன்று கொண்டிருக்கக்கூடியவன். உழல்கிறான் அப்படின்னா அதே காரியமா இருக்கான் பாவன். இவன் என்ன டிவியே கதின்னு இருக்கான், இவன் என்ன சாப்பாடே கதின்னு இருக்கான், இவன் என்ன போனே கதின்னு இருக்கான்னு சொல்றோமோ அதுக்குதான் உழல்வான்னு பேரு. பெருமாள் உழன்று இருக்கிறான், அதே காரியமா இருக்காராம். எதே காரியம்னா உலக அழித்து, அப்படின்னா 3 லோகங்களையும் ரட்சிக்கிறது, அதே காரியமா இருக்கான. தேவலோகத்திலிருந்து தேவாலெல்லாம் எங்களை காப்பாத்துன்னா அவளை காப்பாத்துறான். கந்தர்வலோகத்தில இருந்து கந்தர்வா வந்தா அவளை காப்பாத்துறான். பிரம்மலோகத்தில இருந்து பிரம்மா வந்தா அவனை காப்பாத்துறான். பூலோகத்தில இருந்து மனுஷியா ரிஷிகள் எல்லாம் போனா அவளை காப்பாத்துறான். இந்த மாதிரி எந்தெந்த லோகத்தில இருந்து யார் யார் பிரார்த்தித்தாலும் அவ எல்லாரையும் ரட்சிச்சுட்டே இருக்கான் பெருமாள். அதே காரியமா இருக்கான். வேத பாராயணம் பண்றவாளுக்கு என்ன தொழில்? வேதம் சொல்றதே தொழில். பெருமாளுக்கு என்ன தொழில்? ரட்சிக்கிறதே தான் தொழில். இப்ப பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இவனை காப்பாத்தின்னு இருக்கார், அவனை காப்பாத்தின்னு இருக்கார், அவனை காப்பாத்துறதுக்கு அங்க போயிருக்கார், கஜேந்திரனை காப்பாத்துறதுக்கு மடுவின் கரைக்கு போயிருக்கார், ரிஷிகளை காப்பாத்துறதுக்காக வனவாசம் போயிருக்கார். இதே காரியம். மூவுலகளித்து 3 லோகங்களை மாத்திரம் ரட்சிக்கிறவன்னு சொல்றாரு. அப்படின்னா மூவுலகுன்னு சொன்னது எல்லா லோகங்களுக்கும் உபலட்சணம். எத்தனை லோகங்கள் உண்டோ அத்தனை லோகங்களும் இந்த மூவுலகுன்னு சொல்லக்கூடியதான இடத்துல வந்துடும். எல்லா உலகங்களையும் ரட்சிப்பதே காரியமா தொழிலாக உடையவனான எம்பெருமான், ரட்சணத்திலேயே உழன்று கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய திருமோகூர். இம்மூவுலகளித்து உழல்வான் திருமோகூர், எல்லாரையும் ரட்சிக்கிறதையே தொழிலாக உடையவனுடைய திருமோகூர். திருமோகூர் என்று சொல்லக்கூடியதான திவ்யதேசம். நாம் நமது இடர் கெட இன்னி நன்று நணுகுதும், நம்முடைய கஷ்டம் தீரணும்னா அந்த திருமோகூருக்கு போய் சேருவோம், அந்த திருமோகூரை அடைவோம் அப்படின்னு இந்த பாசுரத்துல சாதிக்கிறார். நம்முடைய எல்லா துயரங்களும் கெட வேணும் என்றால் திருமோகூருக்கு செல்வோம் அப்படின்னு சொல்றார். இங்கே சூக்ஷ்மமான ஒரு சந்தேகம். பிரயோஜனாந்தர பரரான தேவர்களுடைய வாயில் அனன்ய பிரயோஜனர்கள் சொல்லக்கூடியதான இந்த பாசுரம் வருமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் வியாக்கியாத்தா. இப்போ நாமெல்லாம் சரணாகதி பண்ணி என்ன கேட்கிறோம்? மோட்சம் கொடுன்னு கேட்கிறோம். அப்போ மோட்சம் வேணும்ன்ற ஆசையோட தான் சரணாகதி பண்ணிக்கிறோம். யார் மோட்சம் போகணும்னு ஆசைப்படுறானோ அவனுக்கு முமுட்சுன்னு பேரு. நாம எல்லாம் முமுட்சுக்களா இருந்துதான் சரணாகதி பண்ணிக்கிறோம். அப்ப சரணாகதி பண்றச்சேயே நமக்கு தெரியறது நாம செத்தா மோட்சம், அதுக்காக தான் பண்ணிக்கிறோம்னு தெரியறது. அந்த மோட்சம்னா என்ன?
பெருமாளை பிரியாம அவன் கூடவே இருக்கிறது. வேற எதையும் கேட்கலையே நாமோ, அதனால பெருமாளையே கேட்கிறோம். சொந்த விஷயம் இது. நமக்கெல்லாம் அனன்ய பிரயோஜனர்கள்னு பேரு. அப்படின்னா பெருமாளை தவிர வேறு பலன்களை கேட்காதவர்கள்னு பேரு. யாரானும் பரநியாசம் பண்ணிக்கிறச்ச எனக்கு 2 கோடி பணம் வேணும், நான் பெரிய சக்கரவர்த்தி ஆனோம், நான் தான் அடுத்த பிரம்மாவா வரணும்னு சரணாகதி பண்ணிக்கிறோமா? யார் சரணாகதி பண்ணிட்டாலும், ஆச்சாரியால் யாருக்கு பண்ணி வைத்தாலும் மோட்சத்துக்காக தான் பண்ணி வைக்கிறா, பண்ணிக்கிறோம். மோட்சம்னா சாட்சாத் பகவான், அவனுடைய கைங்கரியம் பெருமாளோட கூட பிரியாம அப்படியே இருக்கிறது. அதை தவிர வேறு பிரயோஜனங்களை எதிர்பார்க்காத நாம என்ன கேட்கிறோம்? மோட்சம் கொடுன்னு கேட்கிறோமே. நாம இந்த பாசுரத்தை சொன்னா பரவாயில்ல. எந்த பாசுரத்தை? காலமேக பெருமாளே உன் திருவடியை விட்டா எனக்கு வேற கதி இல்லைன்னு சொல்றது நமக்கு சரி. ஆழ்வாருக்கு ரொம்ப பொருத்தம். நாமளாவது வாழற வரைக்கும் நன்னா வாழறேன், வாழ்ந்து முடிச்சப்புறம் வைகுண்டம் அழிச்சுட்டு போனா போறோம்னு சரணாகதி பண்ணிக்கிறோம், திருப்த பிரபத்தி பண்ணிக்கிறோம். வாழற வரைக்கும் குடும்பம், குழந்தை, குட்டி, படிப்பு, உத்தியோகம், வசதின்னு நன்னா வாழறேன், வாழ்ந்து முடிச்ச அப்புறம் வைகுண்டத்தை வழிச்சுட்டு போ அப்படின்னு பெருமாள் கிட்ட ஒரு கண்டிஷனோட பண்ணிக்கிறோம். திருப்த பிரபத்தின்னு பண்ணிக்கிறோம். என் கர்மாவுக்கு ஏற்றபடி வாழ்ந்துட்டு போறேன், அதன்படி எனக்கு மோட்சத்துக்கு வழிச்சுட்டு போன்னு பிரார்த்திக்கிறோம். ஆனா ஆழ்வார்கள்லாம் ஆர்த்த பிரபத்தி பண்றவா. இந்த க்ஷணமே நான் வைகுண்டம் வரணும், இந்த சரீரத்துல என்னால இனிமேல் ஒரு க்ஷணம் கூட காலம் தள்ள முடியாதுன்னு சொல்லி இப்பவே மோட்சம் போகணும்னு பிரார்த்திக்க கூடிய துவரை வேகத்தை உடையவா. அவா சொல்றது ரொம்ப பொருத்தம். நாம போய் காலமேக பெருமாள் இடத்துல உன்னை விட்டா கதி இல்லை கதி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட ஆழ்வார்கள் சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஆனா நம்ம அளவுக்கு கூட மோட்சத்துல ருச்சி இல்லாத, மோட்சம் போகணுன்ற எண்ணம் இல்லாத பிரம்மாவோ ருத்ரனோ தேவர்களோ சொல்றாலே அவ சொல்றது வேடிக்கையே இல்லை. ஏன்னா ஆழ்வாரை சேர்ந்த நாமெல்லாம் அனன்ய பிரயோஜனர்கள், பெருமாளை தவிர வேறு பலன் கேட்காதவா. ஆனா தேவர்கள்லாம் எப்படி? பிரயோஜனாந்தரப்பரர். இவ காலை பிடிக்கிறான்னா ஏதோ காரியம் ஆனோன்னு அர்த்தம். இந்திரன் தலையை முட்டி பெருமாள் திருவடியில சேவிக்கிறான்னா ஒண்ணு ஏதோ கேட்க போறான், இல்ல ஏதோ வாங்கின்றதுக்கு நன்றி சொல்றான்னு அர்த்தம். எப்ப வருவா பெருமாள் இடத்துல? பெருமாளை சேவிக்கணும்னு வரமாட்டா. கூப்பாடு கேட்கும் இடம்னு பேரு திருப்பார்கடலுக்கு. ஐயோ இவன் என்ன அடிக்கிறான், அவன் என்ன குத்த வரான், அவன் என்ன வெட்ட வரான் அப்படின்னு அழுதுண்டு ஓடி வருவா. ஒரே ஓலமா கேட்கும், கூக்குரலா கேட்கும். அப்ப ஏதானும் கஷ்டம்னா தேடி வருவா, ஏதானும் பதவி உயர்வு வேணும்னா தேடி வருவா, ஏதானும் வரம் வேணும்னா தேடி வருவா. அவ்வளவுதான் பண்ணுவா. அப்ப காரியத்துக்காக காலை பிடிக்கிறவாவா. அவளும் எம்பெருமானே உன்னை விட்டா வேற கதி இல்லைன்னு திருமோகூர்ல நின்னு சொல்லிட்டு இருக்காளே, அவளுக்கும் ஆழ்வாருக்கும் வித்தியாசம் இல்லையான்னு வியாக்கியாத்தா கேட்கிறாரு. நிச்சயமா வித்தியாசம் உண்டு. அவளை விட ஆழ்வார் ரொம்ப உசந்தவர். நாம கூட அவளோட உசந்தவா. ஏன்னா நாமோ ஆழ்வார் எல்லாம் பெருமாளை கேட்கிறோம், அவ வேற எதையோ கேட்கிறா. அப்ப என்ன வித்தியாசம் உண்டுன்னா, அவர்கள் தங்கள் பிரயோஜனம் கை புகும் அளவும் வஞ்சனையாக இப்பாசுரம் சொல்வர். எது வரைக்கும் பெருமாளே நீதான் கதி நீதான் கதின்னு சொல்லிட்டே இருப்பான். பெருமாள் வரம் கொடுத்தா அவ காரியம் ஆற வரைக்கும். பெருமாள் வரத்தை கொடுத்துட்டார், அல்லது பெருமாள் யாரையோ சம்ஹாரம் பண்ணி இவாளை காப்பாத்திட்டார், கொஞ்ச நாள் அங்க இருந்து நன்றி தெரிவிச்சு விட்டு பெருமாளுக்கு விமானமோ கோவிலோ கோபுரமோ வாகனமோ ஆபரணமோ பண்ணி வச்சுட்டு ஒரு 2000 வருஷம் 3000 வருஷம் அங்க இருந்து பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு திரும்ப புறப்பட்டு போயிடுவா. நாளைக்கு வேற ஏதாவது புது பிரச்சனை வரைச்சு பெருமாள் கிட்ட வருவா. ஆனா நாமோ ஆழ்வார் இந்த சரீரத்தில இருந்து பெரியற வரைக்கும், அது எத்தனை காலமோ, பரநியாசம் ஆகி 60 வருஷம் உயிரோடு இருக்கானோ, 70 வருஷம் உயிரோடு இருக்கானோ, இல்ல திருமழிசை பிரானை போல 4700 வருஷம் உயிரோடு இருக்கானோ, இல்ல நம்மாழ்வார போல சரணாகதி பண்ணிட்டு ஒரு 2-3 வருஷத்திலேயே பலம் போயிடுறானோ, எப்படியோ சரணாகதி ஆன க்ஷணத்துல இருந்து வைகுண்டம் போற வரைக்கும் அதே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். நீதான் கதி நீதான் கதி நீதான் கதி. அவ காரியமாகிற வரைக்கும் சொல்லக்கூடியவர்கள். அப்படின்னு சொல்லக்கூடியது வித்தியாசம். சுவாமி இவனே ஓணும், இவன் திருவடியே ஓணும், மோட்சம்தான் பலன் அப்படின்னு நினைச்சுட்டு சொல்லக்கூடிய ஆழ்வாருக்கும், கேவலம் ஒரு காரியம் ஆனோன்னு இவன் காலை பிடிக்கக்கூடிய தேவர்களுக்கும் ஒரே அனுகிரகத்தை பண்றானே எப்படி? நலம் கழலவன் எந்த திருவடியை பிடிச்சு சரணாகதி பண்றா நம்மாழ்வாரும் இவாளும்? எம்பெருமானுடைய நலம் கழல்களை பிடித்து சரணாகதி பண்றா. கேட்கிற பலன் வேணா வேறவா இருக்கலாம், பக்தியில வித்தியாசம் இருக்கலாம்,
விசுவாசம் குறைவா இருக்கலாம், அதிகமா இருக்கலாம். ஆனா பிடிக்கிறது எந்த திருவடியை பிடிக்கிறா? ஒரு பழமொழி சொல்லுவா, பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிக்கணும்னு வா. பிடிக்கிறது பெருமாளுடைய திருவடி. பிடிக்கிறவனுக்கு தோஷம் இருக்கலாம், தேவர்களை போல. பிடிக்கிறவனுக்கு நிறைய பெருமைகள் இருக்கலாம், நம்மாழ்வார போல. ஆனா ரெண்டு பேரும் பிடிச்சது எந்த திருவடிய? குற்றமில்லாத, பிறர் குற்றம் பார்க்காத, எம்பெருமானுடைய நன்மையே தரக்கூடிய திருவடிகள். அதுதான் அவனுடைய திருவடிகளுடைய பெருமை. அவளை எப்படி அனுகிரகிக்கிறான்னா, அவளுடைய விரோதிகளை நிரசனம் பண்ணி அழிக்கிறானாம், அனுகிரகிக்கிறானாம். தேவர்கள்லாம் இவன் சம்ஹாரம் பண்ண வரான், அவன் சண்டைக்கு வரான், அவன் எங்களை எழுப்பி துரத்திட்டான், நாங்க திரும்ப வந்து அவனை எழுப்பிட்டு அங்க போய் உட்காரணும், தேவலோகத்தை ஆளணும்னு சொன்னா, பெருமாள் அவளை சம்ஹாரம் பண்ணி அந்த இடத்தை மீட்டு தேவலோகத்துல இந்திரனை முடிசூட்டி வைக்கிறான். அங்க விரோதியவே அழிக்கிறான், நமக்கெல்லாம் விரோதத்தை அழிக்கிறான். எப்படியோ ஒண்ணு விரோத நிரசனம். எது நமக்கு ஆகாதோ, எது நம்ம கூட இருந்தா நம்மள இல்லாத பண்ணிடுறதோ, அழிச்சு விடுறதோ, அதை பெருமாள் அழிச்சு இல்லாத பண்ணி நமக்கு மோட்சம் தரான்னு சொல்லக்கூடியதே பெருமாளுடைய காரியமாக இருக்கிறது. அதே காரியமா இருந்திருக்காரு பெருமாள் அப்படின்னு சொல்றார். மற்ற பாசுரங்கள் எடுத்து உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபர்ணியுத்தரே தட்டே இந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம் ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.